புதுச்சேரியில் காவல்துறையில் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் காதர், புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ண விருது வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது இந்தியாவின் முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் மாநில காவல்துறைக்கு நீண்ட காலமாக ஆற்றிய சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி வழங்கப்படும் ஒரு மிக கௌரவமாக நிஸ்டான் எனப்படும் அழைக்கப்படும் இந்த அங்கீகாரம் நாட்டின் மிக சிறந்த பாதுகாப்பு படைக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரி காவல்துறை சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திருமுருமுதி இந்த அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் இன்று நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இவ்விழாவில் முதலில் குடியரசுத் தலைவரின் அணிவகுப்பு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மற்றும் சீக்கிய குருமார்களின் சிறப்பு பிரார்த்தனை நடந்தன. மேலும் அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மேலும் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் சார்லி சிங்கிடம் அது அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150 ஆண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியும் பார்வையிட்டார். மேலும் இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர்கள், மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து அமித்ஷா புதுச்சேரி பாஜக நிறுவனருடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மேலும் சர்பிங் சேவையை தொடங்கி வைத்து பின்னர் மாலை 4 மணிக்கு புதுச்சேரி விமான சென்னை புறப்படுகிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.